ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க யாதவன் பேசுறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு இது வாங்கியிருக்கோம். கொஞ்சம் வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குமேன்னு சொல்லிட்டு ஒரு மாப் ஒன்று வாங்கியிருக்கோம். பழைய மாப்பு ரொம்ப வெயிட்டாக இருக்கிறதுனால இந்த மாப்பு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுனால இந்த மாப்பு வாங்கியிருக்கோம். இது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. ஷேர் பண்ணுங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பழைய மாப்பு இந்த மாதிரி தான். இந்த மாப்பை போட்டு நம்ம தண்ணியில் போட்டு துடைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அங்கங்கே அந்த நூல் கட்டை அப்படியே நிற்குது. தேய்ச்சி எடுக்கிறது தண்ணியில் போட்டு எடுக்கிறப்ப வெயிட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதே இப்போ வாங்கியிருக்க மாப்பு பார்த்தீங்கன்னா இதுதான், ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக சிம்பிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம புதுசாக வாங்கினப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பான்ஸ் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஒரு 15-20 நிமிஷம் தண்ணியில் போட்டு ஊற வச்சதுக்கப்புறம் தான் இந்த ஸ்பான்ஸ் வந்து ரொம்ப இலகாகும். ஸ்பாஞ்ச் அப்படியே தான் இருக்கும். இந்த லிவரை வந்து நம்ம வாங்கினப்போ இது இழுக்கக்கூடாது. இந்த ஸ்பாஞ்ச் எப்போ சாஃப்ட் ஆகுதோ அப்போ மட்டும்தான் இந்த லிவரை இழுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இல்லை அப்படின்னா இந்த இது ஸ்பாஞ்ச் இந்த லிவர் கட் ஆகிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் இருக்க ஒற்றையை கூட இந்த மாப்பை வச்சு நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா இந்த ஒற்றையை கூட நம்ம கையால் எடுக்கணும்னு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து அப்படியே தண்ணியில் வச்சு இது பண்ணிட்டு இந்த இதை அப்படியே இந்த லிவரை ஃபுல் பண்ணிங்க அப்படின்னா அந்த இருக்கிற ஒற்றை கூட அந்த தண்ணியிலே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இதை அப்படியே எடுத்துகிட்டு போனால் எங்கேயும் தண்ணியும் சொட்டாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஆனால் இதை இப்படி திருப்பினா தண்ணி கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது நேர் பொசிஷனில் இருக்கிறப்ப நம்ம எங்கே வேணால் க்ளீன் பண்ணிட்டு ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வச்சு ஆல்ரெடி நம்ம கதவு இப்படி எல்லாத்தையுமே ஈஸியாக நம்ம கதவு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணலாம். இது மரக்கடை கதவுன்றனால யாரும் தண்ணியை போட்டு யூஸ் பண்ணி அப்படியே வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, சும்மா டெமோக்காக உங்களுக்கு நான் சொல்லி காட்டுறேன் எப்படி க்ளீன் பண்ணுறது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபேன் வரையும் அப்படியே வச்சு இதே வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒற்றையே நம்ம ஃபேனுக்கு இருக்கிறது எல்லாமே அப்படியே நம்மளே படிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது அப்படியே நம்ம கையில் போடணும்னு அவசியம் இல்லை. அப்படியே தண்ணியில் வந்து முக்கி அந்த லிவரை மட்டும் புல் பண்ணால் எல்லா டஸ்ட்டுமே வெளியே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க ஃப்ளோர் எப்படி க்ளீன் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கெட் நம்ம ஃப்ளோரை க்ளீன் பண்ணுறதுக்காக எடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கல்லுப்பு, சரிங்களா, வசம்பு பொடி, கொஞ்சமாக அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எசென்சியல் ஆயில்,
லைசால், டெட்டால், வாசனைக்காக பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக நம்ம கம்ஃபர்ட் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடு கொஞ்சம் நறுமணமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே போட்டாச்சு. இப்போ அது வந்து மாப்பை உள்ளே விட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஏற்கனவே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃப்ளோர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் இந்த க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாப்பு வந்து தண்ணியில் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லைட் வெயிட்டில் தான் இருக்குது. உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சின்னதும் பண்ணிக்கலாம், பெருசும் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அட்ஜஸ்டபிள் தான். நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை இந்த ஃப்ளோரில் வச்சு இப்படி முன்னாடி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா தண்ணி வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதையே பின்னாடி இழுத்தீங்க அப்படின்னா இருக்கிற தண்ணி அப்படியே ட்ரைன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ரொம்ப ஈஸியாகவே நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அம்மாவும் பையனை எப்படி க்ளீன் பண்ணுறான்னு பாருங்கள். நீங்கள் ஒரு தடவை அந்த தண்ணியை எடுத்து நீங்கள் க்ளீன் பண்ண ஆச்சுன்னா ஃப்ளோர் மொத்தமாகவே க்ளீன் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, பாருங்கள் அழகாக அம்மாவும் பையன் க்ளீன் பண்ணுறாங்க ரூமை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், 2 பக்கெட் தண்ணி எடுத்துக்கோங்க. ஒன்று அந்த லைசால் இதில் ஊற்றிருக்கேன், இன்னொரு பக்கெட்டுக்கு வந்து தண்ணி அழுக்கு தண்ணி இது பண்ணுறதுக்காக க்ளீன் பண்ணுறதுக்காக எடுத்துக்கோங்க. இப்போ அது தொடச்சிட்டு வந்தாச்சு, அது இந்த பக்கெட்டில் விட்டு தண்ணி விட்டு அலசியாச்சு. இப்போ மறுபடியும் கொண்டு போய் அந்த பக்கெட்டு லைசால் ஊற்றின பக்கெட்டில் வந்து நம்ம இது பண்ணுறோம், டிப் பண்ணுறோம். டிப் பண்ணி புரிஞ்சுக்கோங்க. அதேமாதிரி இப்போ ஃப்ளோரில் பால், எண்ணெய், ஆயிலு எது விழுந்தாலும் அப்படியே வச்சு நீங்கள் தேய்ச்சி க்ளீன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இப்போ க்ளீன் பண்ணியாச்சு. மறுபடியும் வந்து அழுக்கு வாட்டரில் டிப் பண்ணி அதை முக்கி எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணுறோம். இப்போ மறுபடியும் லைசால் பக்கெட்டுக்கு வந்துடுறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா என் பையன் தண்ணி ஊற்றி விளையாடிட்டு இருக்கான் கீழே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எவ்வளோ தூரத்துக்கு எப்படி க்ளீன் பண்ணுதுன்றதை பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா என் பையன் இந்த அளவுக்கு ஃபுல்லாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இது இந்த மாப்பை எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணுறதை பார்ப்போம். ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். என் பையன் தண்ணி ஊற்றுனது தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் கொஞ்சம் கலர் பொடி கலந்துருக்கும். ஏன்னா ஃப்ளோர் வந்து வெள்ளையாக இருக்குன்றதுனால தெரியாது அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணணுன்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தொடச்சிருக்கு, அதை அப்படியே கொண்டு போய் அங்கே புளிஞ்சிட்டு வரலாம் அந்த அழுக்கு பக்கெட்டில். இப்போ அப்படியே எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு அப்படியே எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்த க்ளீன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாகவே எடுத்துருச்சு. எந்த அளவுக்கு எடுத்துருச்சுன்ட்டு இப்போ அங்கே போய் புளியலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த பச்சை கலர் இது எவ்வளோ தூரத்துக்கு இறங்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொட்டின இடத்துல எந்த அளவுக்கு க்ளீனாக தண்ணி எடுத்து கொடுத்துருக்குன்னு பார்த்துருக்கீங்க. மாப்பு எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.